வணக்கம். திபேத்திய நாட்டில் பௌத்த மத யோகிகள் பலர் ஒளி உடம்பை பெற்றிருக்கிறார்கள். அதை அவர்கள் ரெயின்போ பாடி, வானவில் உடம்பு என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது அவர்களுடைய நெறியை சார்ந்தது. அந்த பண்பாடும் வேறு, அதனுடைய அனுபவங்களும் வேறு. ஆனாலும் உடம்பை ஒளியாக்குகின்ற ஒரு கலை அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. பௌத்த நெறியிலே இப்படி ஒளி உடம்பு பெறுவதும் அந்த ஒளி உடம்பினுடைய குணங்களையும் சொல்லுகிறார்கள். தர்ம உடம்பு என்று சொல்லுகிறார்கள். புத்த தர்மத்தை விளக்குவதற்காக ஒளியாக மாறி உலகில் நிறைந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற உடம்பு. எல்லா வகையான தூய இன்பங்களையும் அனுபவிக்கின்ற புலன் உணர்வுகள் அல்ல, மாயை உணர்வுகள் அல்ல, தூய்மையான அருள் இன்பங்கள், யோக இன்பங்கள், இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய சம்போக்கிய உடம்பு என்று சொல்லுகிறார்கள். நிர்மாணிக்கிய காயா என்று சொல்லுவார்கள் ஆங்கில அவர்களுடைய மொழியிலே. அது தெளிவுடைய மாணவர்களுக்கு அகத்தில் காட்சி அளிக்கக்கூடிய உடம்பு என்றெல்லாம் அந்த உடம்புகளை அவர்களுடைய பௌத்த சாஸ்திரத்திலே விவரிக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது நாம் பல யோகிகளை பற்றிய செய்திகளை காணுகிறோம். முதலிலே பிரிவஜ்ரா என்ற ஒளி உடம்பு பெற்ற பௌத்த யோகியை பற்றி குறிப்பிடுகின்றேன். இவர் ஒரு அரசனுடைய மகள், அவளுக்கு மகனாக பிறந்தார். அதாவது ஒரு அரசனுடைய பேரனாக பிறந்தார். பிறவியிலேயே நல்ல நிலைமை. யாரோ ஒரு அரசன் அவர் மீது பொறாமைப்பட்டு அவரை கொன்று விடுவதற்கு முயற்சி எடுத்தான். ஆனால் அவருடைய உடம்பு நிழல் இல்லாதது, ஆயுதங்கள் தீண்ட முடியாதது, ஒளி உடம்பு. இதையெல்லாம் அறிந்தவன் அந்த அரசனே அவரிடத்தில் சரணாகதி அடைந்து அவரிடத்திலே பக்தி பாராட்டினான். இப்படியெல்லாம் பல சாதனைகள் செய்த பிரிவிஜ்ரா என்ற அந்த மகான் இந்தியாவிலே டனாட்டிகா என்று ஒரு ஆறு இருந்தது. அவருடைய காலத்தில் அந்த பெயர். அங்கே அந்த ஆற்று கரையிலே மாணவர்களுக்கு முன்னாலே ஒளி உடம்பாய் மாறி நிறைந்து விட்டார். இப்போது அந்த ஆறு டகாட்டியா என்று கூறப்படுகிறது. இது திரிபுராவிலிருந்து தொடங்குகிறது. நாம் அனைவரும் ஒளி உடம்பு பெற்ற அந்த பௌத்த மகான் பிரிவஜ்ரா அவர்களுடைய திருவுருவம் கற்பனையாக இப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. அல்லது அந்த காலத்திலே ஓவியர்கள், சிறந்த ஓவியர்கள் அவர்களை வரைந்தார்களா என்று தெரியவில்லை. அந்த திருவுருவத்தை தரிசிப்போம். அதன் பிறகு ஏதோ அந்த டகாட்டியா என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்று கரையிலே ஏதோ ஒரு படத்தை அடியேன் தேடி எடுத்திருக்கிறேன். அது போன்ற ஒரு இடத்திலே தான் மாணவர்களுக்கு முன்னாலே அவர் ஒளி உடம்பு பெற்று எங்கும் நிறைந்தது. அதையும் தரிசிப்போம். எல்லா நலங்களையும் பெறுவோம். வணக்கம்.